வெல்கம் டு டூட்டிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அவியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரே மாதிரி சாம்பார் புளிக்குழம்பு வச்சு போர் அடித்து போயிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ நம்ம அவியலுக்கு தேவையான காய்கறியை வேக வச்சுக்க போகிறோம். அவியலை பொறுத்த வரைக்கும் இந்த காய் தான் ஆட் பண்ணணும், அந்த காய் தான் ஆட் பண்ணணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நாட்டுக்காய், இங்கிலீஷ் காய்கறிகள், கிழங்கு வகைகள், தண்ணிக்காய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே கலந்து அவியலோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கொத்தவரங்காய், கத்திரிக்காய், வாழைக்கான்னு எல்லாமே கலந்து தான் எடுத்திருக்கேன். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் குறைவான மஞ்சள் தூள், காய்க்கு தேவையான அளவு உப்பு ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், நான் 2 பச்சை மிளகாய் காய் கூட ஆட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸை வந்துட்டு மசாலா கூட வச்சு அரைச்சிக்குவேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு காய் நல்லா வேக வச்சுக்கலாம். காய் பார்த்திங்கன்னா ஒரு 80% 90% நல்லா வெந்து வரணும். ஸோ இப்போ நம்ம மூடி போட்டு காயை வேக வச்சுக்கலாம். காய் வெந்துட்டுருக்கிற சமயத்தில் இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவியலை பொறுத்த வரைக்கும் ஹெவி மசாலா எதுவுமே கிடையாது, ரொம்ப மைல்டான மசாலா தான். ஸோ வந்துட்டு இது சாப்பிட்றதுக்கும் சரி, நமக்கு வந்துட்டு எந்த ஒரு தொந்தரவுமே கொடுக்காத ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே ஃபைன் பேஸ்ட்டாவோ அல்லது குறப்பாவோ அரைச்சிட்டு வந்து அவியல் ஆட் பண்ணிக்கோங்க. அவியலில் வந்துட்டு தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. அவியல் வந்துட்டு பெரட்டின மாதிரி தான் இருக்கணும். குழம்பு மாதிரி ரொம்ப லிக்விடாக இருக்காது. அப்படி இருந்ததுன்னா சைட் டிஷ்க்கு, அதாவது ரைஸ் கூடவோ இல்லை இட்லி தோசை கூடவோ செட் ஆகி சாப்பிட முடியாது. இப்போ நான் அகெயின் இதில் 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அகெயின் மூடி போட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு பக்கம் கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம தேங்காய் வந்துட்டு ஒரு ராஸ்மல் போகிறதுக்காக வேண்டி. இப்போ இது எல்லாமே கொதித்து வர டைமில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு எங்கள் சைடு வந்துட்டு அவியலுக்கு தாளிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் தேங்காய் எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம தயிர் ஆட் பண்ணணும். அடுப்பு ஆனில் இருக்கும் போது ஆட் பண்ண வேண்டாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் பார்த்திங்கன்னா புளிக்கரைசல் ஆட் பண்ணுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு புளி பிடிக்கும்னா நீங்கள் புளிக்கரைசல் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கடைஞ்ச தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவைப்பட்டால் இன்னொரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூட விட்டுட்டு கலந்து நீங்கள் கப்புன்னு மூடி வச்சுட்டு சர்வ் பண்ணும்போது எடுத்து சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலாவோ ஸ்பைசஸோ எதுவுமே அதிகம் இல்லாத ஒரு மைல்டு டேஸ்ட்டில், அட் த சேம் டைம் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனால எல்லா ஃப்ளேவரும் கலந்து ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இதை ரைஸ் கூடவோ, அடை தோசை, நார்மல் தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.